பொடி நடையா அண்ணே பொடிச்சு விடும் போது செருப்பு போடுங்கண்ணே. வெயில்ல எதுக்கு அண்ணே உங்களுக்கு பொடிச்சு விடுண்ணே. அண்ணே இந்தாங்கண்ணே போட வெயில்ல கருத்துறீங்க. தோட்டத்துக்கு போ, நான் சரிங்கண்ணே போயிட்டு வரேன். அண்ணன் தம்பினா இப்படி இருக்கணும்யா. எனக்கு தான் தம்பி நான் தெரிகிறான். 2 சென்ட் நிலத்துக்கு சோத்துல விசைக்க பார்த்தோம். எனக்கு வந்து வாய்க்கிறானுங்க. போதையில இருக்கும்போது ஊர் மத்தியில எம்எல்ஏ கை வைக்கிறியாடா? இதுக்கு மேல அண்ணன் கிடையாது தம்பியும் கிடையாது. இதுக்கு மேல என் வீட்டு காலேஜ் தலை உருளுமாடா. நானும் தம்பி தம்பின்னு பொறுத்து போனா தலைமலை ஏறியாடா. ஐயோ பாரு அங்க அடிச்சுக்கலாம், வாயா போலாம். தம்பி நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. யாப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ராமலட்சுமனுக்கு எடுத்துக்காட்டே நீங்க தானப்பா. நீங்களே இப்படி சண்டை போட்டா எப்படி? சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்கப்பா. யோ உக்காரியா. அண்ணன் கிடையாது தம்பியும் கிடையாது. சொத்தரண்டா பிரிச்சாவனியா நீங்க? ஏண்டா டேய், திண்ணைய புடிச்சு நடக்கும்போது எண்ணெயை புடிச்சு நடந்த நாய் நீ என்னையே எடுத்து பேசுறியா? இப்ப முடிவா என்ன சொல்றீங்க சொல்லுங்க. சொத்தரண்டா பிரிச்சாகணும். சரியா, இப்ப நீ என்ன சொல்ற? நான் போட்ட எச்ச சோத்தை தின்ன நாய் அவனே இவ்வளவு பேசும்போது அவன் கூட இருக்குன்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. சொத்தை பிரிச்சு விடு. மொத்தமா கணக்கு போட்டு பார்த்ததுல 60 ஏக்கரா வருதியா? ஓ அப்படியா? ஏப்பா மொத்தம் 60 ஏக்கரா வருதே. சின்னவனுக்கு 30 ஏக்கரா மாந்தோப்போம், பெரியவனுக்கு 30 ஏக்கரா தென்னந்தோப்போம். யோ மாந்தோ பஜ்ஜி என் பொண்டாட்டியா மாங்காய் வச்சுட்டு நானு. நான் மட்டும் மாந்தோப்ப வச்சுட்டு என் பொண்டாட்டிக்கா பறித்தட்டான். அவன் அறுப்பு எடுத்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? எனக்குன்னு கல்யாணம் கூட ஆகலையா? சுத்த பைத்தியாரத்தனமா பேசிட்டு இருக்கிற. ஏய் நீ தென்னந்தோப்புல கால விடா. கெண்டைகள் 2 வெட்டனாலே என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே